அதேமாதிரி இந்த டிவிகே ஹேட்டர்ஸுக்கெல்லாம் அடி மேலே அடி இடி மேலே இடியாக விழுந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் மகன் வந்து பேட்டி கொடுத்துருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க. இன்னொன்று இந்த காவிரி நீர் பிரச்சனை, அதுவும் வந்துட்டு இயற்கையை வந்துட்டு நமக்கு கை கொடுத்துருச்சு. அதுதான் அந்த அதாவது நல்ல மனுஷனுக்கு அவதூறுகளாக கிளப்பிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் மேலே. ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து மத கடவுளின் துணையோடு இயற்கையே வந்துட்டு அவர் கை கொடுக்குதுன்றது, நல்ல மனுஷனுக்கு கை கொடுக்குன்றது இதுதான். கடவுள் இல்லைன்னா சொல்லாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிரபஞ்சமே கடவுள் தான். அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் எங்கே திரும்பினாலும் கடவுள் தான் இருக்காரு. நம்மளை படைச்ச கடவுள் தான் இருக்காரு. நம்ம யாரை வழிபடுறோமோ அவங்க தான் இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே வழிபடுறேன். எல்லா கடவுளுமே எல்லா இடத்துலையுமே தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான். அப்படியே கடவுள் துணை இருக்கும்போது எவனாலையும் எந்த கொம்பனாலையும் யாரையும் அழிக்க முடியாது. நல்ல மனுஷன் விஜய் அவர்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கும். அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது ரொம்ப மோசமான செயல். என்னடா நம்ம அப்பாவை இப்படிலாம் கேவலமா பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் லிஜெண்ட். இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செய்ய முடியாது. அதனாலதான் அவங்க எந்த பதிலும் கொடுக்கல. பேசுறவங்களெல்லாம் எதுவுமே பேச முடியாது. வெறி நாய் குலைச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அது கூட போய் சண்டையாகட்டும். இல்லை விலைக்குத்தானே போவோம். அதுதான் சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். சூரியன் யாரு நாய் யாருன்றது உங்களுக்கே புரியும். பாருங்க. நன்றி.